ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு முறையும் உனக்கு நல்லதை எடுத்து சொல்லணும், நல்ல வழியை காட்டணும், உன்னை ஆசீர்வதிச்சு உனக்கான அருளை கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த வராகியம்மா உன் வீட்டுக்கு உன்னை தேடி தேடி வரேன். ஆனால் பல முறை நீ என்னை அவமரியாதை செய்வது போல என்னை கண்டும் காணாம கடந்து போய்கிட்டே இருக்க. இப்போதாவது இந்த பதிவை கேட்க வந்திருக்கிறாய் தானே? நம்பிக்கையோட நான் உனக்கு நல்லதை செய்வேன்ற எண்ணத்தோட உன் கவலைகளை எல்லாம் என்கிட்ட சொல்லு. அமைதியாக அனைத்தையும் கேட்டு முடித்த பிறகு கண்டிப்பாக உன் மன கவலைகளுக்கு உரிய பலனையும் பதிலையும் நான் கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்தது எப்படி வேணா இருக்கட்டும், இனிமே உனக்கு ஒரு புது தொடக்கத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக இந்த வராகி அம்மா மாற்றி தரப்போகிறேன். நீ எந்த சூழ்நிலையிலையும் வெற்றி பெறணுன்ற நோக்கத்தை விட்டு கொடுக்காதே. ஆனால் நீ வெற்றி பெறுவதற்கு தடையோ தடங்கல்களோ பிரச்சனையோ வரும்போது நீ சுயமரியாதையை விட்டு கொடுத்துடக்கூடாது. கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம், அனுசரித்து போகலாம். ஆனால் தன்மானத்தையும் சுயமரியாதையும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்து வெற்றி பெறணுன்ற அவசியம் இல்லை. நீ பொறுமையாக என்னை நம்பி தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு வாழ்ந்து ஜெயிச்சு காட்ட தயாராகு. தாழ்ந்து வாழ்வதை விட தலை நிமிர்ந்து நிற்க கற்றுக்கணும் என் தங்கமே. உன்னை சுற்றி இருக்கிறவங்கள எல்லாருமே நல்லவங்களும் கிடையாது, எல்லாருமே கெட்டவங்களும் கிடையாது. அதனால் அவசரப்பட்டு எல்லாரையும் முழுமையாக நம்பி அப்புறம் ஏமாந்து போய் மனசு உடஞ்சி போகாதே. காலம் செல்ல செல்ல யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்ற உண்மை உனக்கு புரிய வரும். நீ எப்போதும் உன் கடமையை மட்டும் சரியாக செஞ்சுக்கிட்டே இரு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் சோகத்தையும் சோர்வையும் போக்கி உனக்கு சுகமான மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். எப்போவுமே நீ சிரித்த முகமும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். என் அருளால் உன் தனிமையும் பயத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நீ அழுகும்போது அதை யாரும் பார்க்க வேண்டாம். அடுத்தவங்க முன்னால் நீ அழுகக்கூடாது. அழுகை வரும்படி அடுத்தவங்க பேசினாலும் கூட, அல்லது நீ அழுகக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உன்னை வருத்தத்தில் தள்ளினாலும் கூட கண்ணை சிமிட்டிக்கிட்டு கண்ணீரை கட்டுப்படுத்திக்கிட்டு நீ அழுகாமல் தைரியமாக நில்லு. எதுவாக இருந்தாலும் உனக்கு அழுகணும்னு தோணுச்சுன்னா இந்த வராகியம்மா என்கிட்ட வந்து அழுகு. ஏன்னா நீ அழுகும்போது உன் கண்ணீரை தொடச்சி உண்மையாகவே உனக்கு நல்லது செய்யணும்னா அது என்னால் மட்டும்தான் முடியும். மற்ற மனிதர்கள் முன்பாக நீ அழுகும்போது உன்னை ஏளனமாக இலக்காரமாக பார்ப்பாங்க. உன்னால் எதுவும் முடியாதுன்னு உன்னை தகுதியற்றதாக தரம் குறைந்த ஆளாகவும் நினைக்கலாம். அதனால தான் உன்னை தப்பாக நினைக்கக்கூடிய ஏளனமாக நினைக்கக்கூடிய மனிதர்கள் கண் முன்பாக நீ அழுதுடக்கூடாதுன்றதுல உறுதியாக இருன்னு நான் சொல்கிறேன். உனக்கான அதிர்ஷ்டத்தை கொடுத்து என் அருளால் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகியம்மா இருக்கேனே செல்லமே. உன்னால் முடியாது நீ நினைக்கிற விஷயங்களை கூட உன்னால் செய்ய முடியுன்ற நம்பிக்கையை உனக்கு கொடுத்து அதை செய்ய வைப்பவள் இந்த வராகியம்மா நான் தான். எதையுமே உன்னால் முடியாது உனக்கு தெரியாது நீ நினைக்காத. நீ முயற்சி செஞ்சீனா கண்டிப்பாக நானே உன் கையை பிடிச்சு அந்த விஷயத்தை நல்லபடியாக முடிச்சு கொடுப்பேன். வாழ்க்கையில் நீ தடுமாறும் போதும் தடம் மாறும் போதும் கூட நான் உனக்கு துணையாக நிற்பேன்றதை மறந்துட வேணாம். அவங்கவுங்க செஞ்சால் சரின்னு சொல்கிற மனிதர்கள் அதே விஷயத்தை அடுத்தவங்க செஞ்சால் தவறுன்னு சொல்கிறத நீ கவனிச்சிருக்கியா? உன் வீட்டில் உன்னை பெற்றவங்களாக இருக்கலாம், உன் கூட இருக்கிறவங்களோ உன் உறவுக்காரங்களோ கூட இருக்கலாம். அவங்க செஞ்சால் அதை சரின்னு சொல்லுவாங்க, அதுவே நீ செஞ்சால் தப்புன்னு சொல்லி உன்னை குறை சொல்லி திட்டிக்கிட்டு இருப்பாங்க. மொத்தத்தில் ஊரும் உலகமும் 1000 சொல்லட்டும். உன் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை மட்டும் நீ செய். ஒருபோதும் தர்மத்தின் வழியிலிருந்து மீறாதே. நேர்மையாய் உண்மையாய் தர்மத்தின் வழியில் வாழ நினைக்கிற உன்னை இந்த வராகியம்மா நிச்சயம் நல்லபடியாக வாழ வைப்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வை. அன்பின் பேரிலும் பணத்தின் பேரிலும் அடுத்தவங்களை ஏமாற்றி துரோகம் செய்யாதே. பணத்துக்காக ஏமாத்துறதும் அன்பை காட்டி ஏமாற்றி துரோகம் செய்வதும் உன் வாழ்க்கையில் நீ ஒருபோதும் செய்யவே கூடாது என் தங்கமே. என் அருள் எப்போதும் உன்னை சூழ்ந்து நிற்குது. இந்த வராகியம்மாவும் உன்னை பாதுகாத்துக்கிட்டே தான் இருக்கேன். கண்டிப்பாக உனக்கு மன அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுத்து நான் உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். உன் மனசில் ஒரு புது ஒளியை மட்டுமல்ல, ஒரு புது சக்தியையும் கொடுத்து உன்னை ஜெயிக்க வைக்க நான் தயாராக இருக்கேன்.
உன் மனசில் இருக்கக்கூடிய பயத்தை பொசுக்கி சாம்பலாக்கி உனக்கான நம்பிக்கையை மலை போல நான் உயர்த்தி உட்கார வைப்பேன். இந்த வராகி அம்மாவின் அருளால் உன் வாழ்க்கை சிறந்து ஜெயிச்சு உயர்ந்து ஓங்கி வெற்றி அடைய போகுது. உன் மன வலியையும் வேதனைகளையும் உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கு மன நிம்மதியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். உன் மனச்சுமைகளையும் உன் மன வருத்தங்களையும் போக்கி உனக்கான மகிழ்ச்சியை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை ஏன் பொறுப்பில் விட்டுடு. என்னை நம்பும் உனக்கு நானே வழிகாட்டியாக இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு தரேன். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உன் வாழ்க்கையில் அமைதியும் செல்வமும் வந்து சேரும். இதுவரை நடந்ததை எல்லாம் விட்டுடு. இனிமேல் நடக்கப் போவதெல்லாம் உனக்கு நன்மையாக நல்லபடியாக இருக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். நான் உனக்கு பக்கத்திலேயே இருக்கும்போது நீ எதுக்காக பயப்படணும்? ஒவ்வொரு நாளும் உன் முயற்சியை மட்டும் நம்பிக்கையோடு செஞ்சுக்கிட்டே இரு. என்னைக்காவது ஒரு நாள் நீ செஞ்ச ஏதாவது ஒரு நல்ல செயலோ முயற்சியோ கண்டிப்பாக உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்தே தீரும். நீ செய்கிற முயற்சியையும் உன் கஷ்டத்தையும் யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் இந்த வராகி அம்மா பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். என்னை நம்பி வாழும் உனக்கு நான் எப்படி தோல்வியை கொடுப்பேன்? நீ அழுத கண்ணீரை உனக்கு தொடச்சி சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கணும்னு தான் நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன். நீ எந்த முடிவை தைரியமாக எடுத்தாலும் நான் உனக்கு துணையாக இருந்து அது நல்லபடியாக வெற்றி பெறுவதற்கு வழிகாட்டுவேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் இனிமேல் கவலைப்படக்கூடாது. உனக்கு கஷ்டத்தை கொடுப்பவங்க 1000 பேர் இருக்கலாம். ஆனால் அந்த கொடுத்த கஷ்டத்தை சமாளிக்க சக்தியை கொடுப்பதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன் அல்லவா? கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் சமாளித்து நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ ஒருபோதும் நம்பிக்கையை மட்டும் விட்டுடாதே. இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக உனக்கு துணையாக இருக்கும். உன் வாழ்க்கையில் உன்னுடைய வேலைகளை நீ பொறுப்போடு செய்யும்போது என் அருளாலும் நீ செய்த முயற்சிகளாலும் அதற்கு பலன் கிடைச்சே தீரும். உன் மனக்கவலைகளை அகற்றி உனக்கான மன மகிழ்ச்சியை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ சில விஷயங்களில் தோற்றுருக்கலாம், உன் கையை விட்டு பணம் செலவழிஞ்சிருக்கலாம். ஆனால் என் மேலே முழு நம்பிக்கை வச்சிருக்கும் உனக்கு அதை நிரந்தரமாக்கி விட்டுட மாட்டேன். நீ இழந்ததையெல்லாம் மீண்டும் மீட்டெடுத்து கண்டிப்பாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன் மனசில் இருக்க குழப்பங்களை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உனக்கு வழிகாட்டியாக நான் இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன் என் தங்கமே. உன் பலவீனம் என்ன பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே உன்னை காயப்படுத்துபவர்களிடமிருந்து உன்னை பாதுகாக்கும் கவசம்தான் இந்த வராகி அம்மா. யார் உன்னை ஏளனமாக பேசினாலும் இலக்காரமாக பேசினாலும் தரம் தாழ்த்தி தப்பாக பேசினாலும் அதை நினச்சி நீ கவலைப்படவோ பயப்படவோ வேண்டாம். உனக்கு பின்னால் பேசுகிறவங்களை பற்றி நீ யோசிக்காதே. உனக்கு முன்னால் உன்னை காப்பாற்றுறதுக்காக உன்னை வழி நடத்துவதற்காக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன் அல்லவா? கண்டிப்பாக உன் துன்பத்தையும் துயரத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்குறேன். உனக்கு பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அதை அமைதியாக சரி செஞ்சு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னை நம்புனினா கெட்ட நேரம் கூட உனக்கு நல்ல நேரமாக மாறி போகும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக நின்று பாதுகாத்து உன் வாழ்க்கையை அழகாக உருவாக்கி தரப்போகிறேன். உன் மன வேதனைகளை அகற்றி உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை உயர்த்த நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. என் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கைக்காகவே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீ நம்பிக்கை இழந்து மனசு உடைந்து சோர்ந்து தளர்ந்து போகும்போதெல்லாம் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உனக்கு வழிகாட்டுவேன்றதை புரிஞ்சுக்கோ. உன்னை வஞ்சித்தவர்களும் உனக்கு கெடுதல் செஞ்சவர்களும் உனக்கு கொடுத்த வழியை தாண்டி உன் மன காயத்தை ஆற்றி மருந்தாக இந்த வராகி அம்மா இருந்து வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறத கண்டிப்பாக உனக்கு சொல்லி கொடுக்குறேன். என் அருளால் உன் வாழ்வில் இருந்த குறைகள் அனைத்தும் தீர்ந்து செல்வமும் நிம்மதியும் வந்து சேரும்படி செய்ய போகிறேன். எந்த உறவுகள் உனக்கு எதிராக எவ்வளவு துரோகம் செய்தாலும் உனக்கு தாயும் தந்தையுமாக இந்த வராகி அம்மா நான் இருந்து அனைத்திலும் உன்னை காப்பாற்றுவேன். என் அருளால் உன் வாழ்க்கை அழகானதாக மாறப்போகுது.
எப்போதும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட நீ பொறுமையாக இரு. சமூகத்தில் சாமர்த்தியசாலியாக இருந்தாலும் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீ அடிமுட்டாளாக இருக்க யோசிக்காதே. ஏன்னா வெளியில நீ புலியா இருக்கலாம், ஆனால் வீட்டுக்குள்ளே எளிதா. வெளியே நீ எவ்வளோ பெரிய ஆளா எவ்வளவு சம்பாதிச்சாலும் எப்படி மற்றவங்க கண்ணுக்கு பெரிய ஆளா தெரிஞ்சாலும் வீட்டுக்குள்ள நீ ஒரு சாதாரண ஆள், சாதாரண குடும்ப உறுப்பினர்ன்றத நீ மறந்துட வேண்டாம். வெளி உலகம் வேறு வீடு வேறங்கிறதுல இப்போ தெளிவாயிரு. உன் மனசை எப்போதும் கூர்மையாக வச்சுக்கோ. உன்னை சுற்றி நடக்கிற நல்ல விஷயங்களுக்கும் நகைச்சுவையான விஷயங்களுக்கும் சிரிக்க தயங்காதே, தவறாதே. நல்லது நினை, நல்லதையே செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. உனக்கு வந்த கஷ்டங்களை எல்லாம் ஏற்றுக்கிட்டு அதை சமாளிச்சுக்கிட்டு வாழ்க்கையை சிறப்பாக வாழணும்னு நினைக்கிற உனக்கு எந்த விதத்திலும் துயரங்கள் உன்னை சிதைக்க நான் அனுமதிக்க மாட்டேன். துன்பங்கள் துயரங்கள்னு எது உன்னை சிதைக்க வந்தாலும் அதை உருக்குலைத்து உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கையின் முடிவு உன் கைகளில் இல்லை, அது என் கையில் தானே இருக்கு. கண்டிப்பா எந்த விதத்திலும் எந்த விஷயத்திலும் யார் மூலமாகவும் உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அதை உனக்காக சரி செஞ்சு கொடுத்துட்றேன் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக இந்த வராகியமாக இருப்பேன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இந்த உலகத்தில் ஜெயித்தவங்க சாதித்தவங்க எல்லாருமே என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு காலத்தில் நம்ம ஜெயிப்போன்ற கற்பனையில் இருந்தவர்கள் தான். கண்டிப்பாக உழைப்பும் நம்பிக்கையும் சேரும்போது கற்பனை நிஜமாகி வெற்றி மிகப்பெரிய அளவில் உனக்கு கிடைச்சே தீரும். வாழ்க்கை எப்படிலாம் வாழணும்னு கற்பனை கண்டு அதை அடைவதற்காக முயற்சி செய். உன் முயற்சிகளை ஏற்ற வெற்றியை நான் கண்டிப்பாக உனக்கு கொடுப்பேன். வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சரியாக நடக்கிற வரைக்கும் உன்னை சுற்றி இருக்கவங்க உறவுகளாக மனிதர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடந்துருச்சுன்னா உடனே அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நான் தான் அப்போவே சொன்னனே, எனக்கு அப்போவே தெரியுன்ற மாதிரி சொல்லுவாங்க. நல்லது நடக்கிற வரைக்கும் கூட இருக்கிறவங்க கெட்டது நடந்துச்சுன்னா எப்படி உன்னை கலட்டி விடலான்னு தான் யோசிப்பாங்க. நீ தான் யாரையும் ஒருபோதும் முழுசாக நம்பிடாம வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக சிறப்பாக சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக வாழணும் என் செல்லமே. உனக்கு எல்லாமுமாக இந்த வராகியமாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வாழ்க்கையை நினச்சி வருத்தப்படாதே. உனக்கான மகிழ்ச்சியும் மன நிறைவையும் கொடுக்க வேண்டியது இந்த வராகியமாக என்னுடைய பொறுப்பு. கீழே விழுந்தாலும் நம்பிக்கையோடு எழுந்து நில்லு. உன் தலைவிதி காட்டாத பாதையை இந்த வராகியமாக உனக்காக உருவாக்கி காட்டுவேன். உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கு நல்லதை செய்வதற்கு இந்த வராகியமாக இருக்கும்போது நீ ஒருபோதும் வாழ்க்கையை நினச்சி பயப்பட வேண்டாம். பயங்கிற வார்த்தையவே உன் மனசுல இருந்து அழித்து தூக்கி போட்டுடு. எதையும் எதிர்த்து போராடணும்னு நினைக்கிற உன் நல்ல மனசுக்கு நான் கண்டிப்பாக வெற்றியை கொடுத்தே தருவேன். உன்னை யார் மதிக்கலைனாலும் பரவாயில்ல, நீ எல்லாரையும் மதித்து மரியாதையோடு நடக்க கற்றுக்கோ. தோல்விகள் வந்துருச்சுன்னா உடனே துவண்டு போக வேணாம். தடைகள் வந்தாலும் தலை குனியாமல் அதை ஏற்றுக்கிட்டு நீ போகும் பாதையை வெற்றி பாதையாக ஆக்கிக்கிட்டு வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும்.